பாக்கெட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யன் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கே முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம்பணி போற்றி செய்வோம், நரம்பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அறிவியல் பாலம் தொடரில் இன்று அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு சந்திப்பு. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு அனுபவம் நிகழ்ச்சியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் G ரவி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது நேர்காணலின் 2ஆம் பகுதி. இப்போ 2ஆம் பகுதியின் தொடர்ச்சியாக முதல் கேள்வியா நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையில எந்தெந்த பிரிவுகள்ல ஆராய்ச்சி செய்யறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போது ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இயற்பியல் துறையில் ஏற்கனவே கூறியது போல் 3 விதமான ஆராய்ச்சியில் இயற்பியல் துறை ஈடுபட்டுள்ளது. படிக வளர்ப்பு, மென்படலம் உருவாக்குதல், அதாவது தின் ஃபிலிம் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேட்ரி, சாலிட் ஸ்டேட் அயானிக்ஸ் என்ற ஒரு துறை. இந்த 3 ஆராய்ச்சி பிரிவுகளிலும் என்னுடன் பணிபுரியும் பேராசிரியர்கள் அனைவரும் ஈடுபட்டுள்ளார்கள். அனைவரும் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். என்னுடன் பணிபுரியும் அதாவது துணை பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த ஆராய்ச்சியின் விளைவாக எங்களுடைய துறையின் ஹெச் இண்டெக்ஸ் என்பது மிக உயர்ந்த அளவில், சொல்வதென்றால் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதன்மையான துறையாக இயற்பியல் துறை விளங்குகிறது. இதில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய மாணவர்கள் என்னிடம் 18 ஆராய்ச்சி மாணவர்கள் இதுவரை ஆராய்ச்சியை முடித்து இருக்கிறார்கள். என்னுடன் வேலை செய்த அந்த மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து அது பயனுள்ள ஆராய்ச்சியாக, முக்கியமாக சொல்வதென்றால் இப்போ ரீசெண்டாக சோலார் டெக்னாலஜியில் இப்போ ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். சோலார் டெக்னாலஜின்னு சொல்ல போனால் முக்கியமாக இப்போ சோலார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி கட்டத்தில் இப்போது கடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புவி வெப்பமயமாதல் போன்ற பல பிரச்சனைகளை இப்பொழுது உலகம் எதிர்கொண்டுள்ளது. இதில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இப்பொழுது நாம் இந்த ஆற்றல் எதிலிருந்து பெறுகிறோம் என்றால் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து. இந்த பெட்ரோலிய பொருட்கள் என்பது அதிக நாட்களுக்கு நமக்கு அது பயன்படாது, அது கிடைக்காது. பெட்ரோலிய பொருட்கள் என்பது இன்னும்
அதிகபட்சம் 30 வருடங்களுக்கு தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்துவதனால் பல பிரச்சனைகள் நமக்கு உருவாகின்றன. இந்த பூமி பந்து என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது நிறைய பேருக்கு அது பூமியின் முக்கியத்துவம் நிறைய பேருக்கு புரிவதில்லை, தெரிவதில்லை. அந்த பூமி என்பது ஒரு அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு 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 பிளானட். அந்த பூமி ஒரு சுழற்சி சொல்வதற்கு அது எடுத்துக்கொள்ளும் நேரம் 24 மணி நேரம். அதில் 12 மணி நேரம் பகலாகவும் 12 மணி நேரம் இரவாகவும் இருக்கிறது. அந்த பூமியானது சூரியனை சுற்றி வருவதற்கு அது எடுத்துக்கொள்ளும் காலம் 365 நாட்கள். அது அனைவருக்கும் தெரிந்தது. அதுவும் 6 மாதம் வின்டர், 6 மாதம் சம்மர். இந்த பூமியுடன் இணைந்த சூரியன், இது அனைத்தும் செயல்படுவது ஒரு பால்வெளியில். இந்த பால்வெளி என்பது நிறைய பேருக்கு தெரியாத, அந்த பால்வெளியின் வேகம் பல லட்சம் கிலோமீட்டர், நொடிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் கிடைக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய பூமியில் நிலையாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. பட் அது கிடையாது. நம்முடைய இந்த பால்வெளி, இந்த என்டையர் பிளானட் லட்சம் கிலோமீட்டரை விட அதிக வேகத்தில் அந்த அண்டவெளியில் கடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல ஒரு அற்புதமான ஒரு பிளானட், ஒரு புவியை நாம் எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் இந்த புவி வெப்பமயமாதல். அதிகப்படியான, அதை சரியாக சொல்வதென்றால், ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் ஆசை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அமெரிக்கா நான் பெரியவன் என்று சொல்லுவதும், அதே போல் ரஷ்யா நான் தான் பெரியவன் என்று கூறுவதும், அது இல்லாமல் இப்போது ஒரு புதிய பெரியவர் சைனா என்பவர் வருகிறார். ஸோ இதுபோல் இந்த பெரியவர்கள் என்பது எவ்வாறு அவர்களுடைய நிலைத்தன்மையை நிலைநாட்டுகிறார்கள் என்றால், இந்த பூமியை எந்த அளவுக்கு கெடுத்து அதனால் கிடைக்கும் வருமானம், இதுதான் முக்கியம். அதனால் கிடைக்கும் வருமானம், அந்த வருமானத்தை வைத்து அந்த குறிப்பிட்ட பகுதி மக்களை மட்டும் ஒரு சிறந்த மக்களாக வாழ்வதற்கும் அனுபவித்து வாழ்வதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் இது மாதிரி செய்யும்போது இந்த ஒரு முழு பூமி என்பது வீணாக்கப்படுகிறது. இந்த ஃபோசில் ஃபியூயல்ஸ்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக அந்த பெட்ரோலிய பொருட்களால் கிடைக்கும் ஆற்றல் தான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பங்கு. அந்த ஆற்றலை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருப்பது பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக. அந்த பெட்ரோலிய பொருட்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த பூமியை வெப்பப்படுத்துகிறது. அதிலிருந்து வெளிவரும் வாயுக்கள், முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற, மீத்தேன் போன்ற வாயுக்கள் இந்த பூமியை முழுமையாக டெஸ்ட்ராயிங் த பிளானட், இது முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்று ஆராய்ச்சி என்ன என்பதுதான் இப்பொழுது நாங்கள் மேற்கொண்டிருக்கும் ஆராய்ச்சி. இதற்கு முக்கியமாக சோலார் செல், அதாவது சூரிய மின்தகடுகளிலிருந்து எவ்வாறு மின்சாரத்தை பெறுவது என்பதுதான். இந்த சூரிய மின்தகடு என்பது அடிப்படையில் அதுவும் சிலிக்கான் படிகத்திலிருந்து உருவாக்கப்படும் ஒரு மின்தகடு. அந்த மின்தகடில் சூரியன் ஒளி படும்போது அந்த ஒளியானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. இதுதான் அடிப்படையில் சோலார் டெக்னாலஜி. இந்த மின்தகடில் கிடைக்கும் சக்தி என்பது அதிகபட்சமாக 20% கிடைக்கிறது. இதில் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கும் ஆராய்ச்சி பெரோஸ்கைட் சோலார் செல் என்று கூறப்படும் மிக உயர்ந்த ஆராய்ச்சி. அந்த பெரோஸ்கைட் சோலார் செல் நாங்கள் இங்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உருவாக்கி அதனுடைய ஆராய்ச்சி, அதனுடைய அந்த கன்வர்ஷன் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, சோலார் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி, அதை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை நாங்கள் இங்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாக என்னுடைய மாணவர் திரு சக்திவேல் என்பவர் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் விளைவாக அதனுடைய எஃபிஷியன்சி 19.3 என்ற உயர்ந்த மாற்று சக்தியை நாங்கள் அதிலிருந்து அடைந்தோம். அது இப்பொழுது ஜேர்னல் ஆஃப் பவர் சோர்சஸ் என்ற ஒரு முக்கியமான சஞ்சிகையில் இப்பொழுது வெளிவந்துள்ளது. இதுபோன்று சிறந்த ஆராய்ச்சிகளை நாங்கள் இப்போது இயற்பியல் துறையில் மேற்கொண்டுள்ளோம். அதுபோல் சென்சார் ரிசர்ச், ஃபோட்டோ கன்வர்ஷன் ரிசர்ச், படிக வளர்ப்பு,
இது போன்ற ஆராய்ச்சிகளை நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் இங்கு மேற்கொள்ளும் ஆராய்ச்சி என்பது அடிப்படையில் மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான். அதில் நாங்கள் ஓரளவு வெற்றி கண்டுள்ளோம். இந்த ஆராய்ச்சியை இந்திய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டுள்ளது. முக்கியமாக இதை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக பல ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் போன்ற அமைப்புகளிலிருந்து பல ப்ராஜெக்ட்ஸ்களை எங்களுடைய துறை பெற்றுள்ளது. சொல்வதென்றால் இப்பொழுது கடந்த 5 வருடமாக யூஜிசியிலிருந்து 105 லட்சம் மதிப்புள்ள ப்ராஜெக்டும், டிஎஸ்டியிலிருந்து 144 லட்சம் பெருமானம் உள்ள ப்ராஜெக்டும் இப்பொழுது எங்கள் இயற்பியல் துறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் செயல்படுத்தப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவுகள் பல ஆராய்ச்சி கட்டுரையில் வெளியிடப்பட்டு அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, முக்கியமாக டிஎஸ்டி மற்றும் யூஜிசிக்கு. அதுபோல் தனிப்பட்ட ஆராய்ச்சி ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் பெற்றுள்ளோம். தனிப்பட்ட முறையில் நான் மட்டும் இதுவரை 4 கோடி அளவுக்கு ப்ராஜெக்ட் வாங்கி அதை செயல்படுத்தி உள்ளோம். அது எங்களுக்கு உண்மையிலேயே மனநிறைவை கொடுக்கும் ஆராய்ச்சி. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் வெறும் ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுவதில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை. அதிலிருந்து டிவைஸ், முக்கியமாக சொல்லுவது அதை ஒரு டிவைஸ் லெவலுக்கு அதை மாற்றி அதை பயன்படுத்தும் அளவுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்துள்ளோம். அதனால் இங்கு உள்ள ஏழை மாணவர்கள் மற்றும் கிராமப்புறத்தில் இருந்து வரும் மாணவர்கள் அனைவரும் பயன்பெற்று இப்பொழுது அந்த மாணவர்கள் வெளிநாடுகளில் அவர்கள் இந்த ஆராய்ச்சி மேற்படிப்புக்காக சொல்லுவதால் பிடிஎஃப், போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ அப்படி என்று சொல்லுவார்கள், முனைவர் பட்டம் பெற்றதுக்கு பிறகு அவர்கள் பிடிஎஃப் போன்ற ஃபெல்லோஷிப் பெற்று இப்பொழுது சிறந்த நிலையில் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில். சரிங்க சார், இப்போ இயற்பியல் துறையில் ஒவ்வொரு நாளுமே ஆராய்ச்சிகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஒரு மூத்த விஞ்ஞானியா நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அதாவது ஆராய்ச்சி நம்ம 2 வகையாக நம்ம ஆராய்ச்சியை சொல்லலாம். ஒன்று அடிப்படை ஆராய்ச்சி, இன்னொன்று டெக்னாலஜிக்கல் ரிசர்ச். இதை 2 வகையாக சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் அனைவரும் அந்த பேசிக் ரிசர்ச், அடிப்படை ரிசர்ச்சில் தான் எல்லாமே கவனம் செலுத்தினாங்க. இப்பொழுது இப்போது இந்த உலகமயமாதல் மற்றும் உலக போட்டி இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும்போது இப்பொழுது டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இதுதான் முக்கியமாக தேவைப்படுகிறது. அடிப்படை ஆராய்ச்சி முக்கியம். அதே நேரத்தில் நாம் அந்த அடிப்படை ஆராய்ச்சியை நாம் ஒரு டிவைஸ் லெவலுக்கு கொண்டு சென்று அதை டெக்னாலஜிகள் பயன்படுத்துவது தான் மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். அந்த விஷயத்தில் இப்பொழுது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நல்ல முறையில் அந்த ஆராய்ச்சியின் மேம்பாடு நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. அடிப்படை ஆராய்ச்சியிலிருந்து இப்பொழுது டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் என்ற அளவில் நாம் இப்போ வளர்ந்து உள்ளோம். பல டிவைஸ் இப்பொழுது உருவாக்கியுள்ளோம். அதில் எங்களுக்கு உண்மையிலேயே திருப்தியான ஒரு ஆராய்ச்சி தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிக்கு பயன்படக்கூடிய ஆராய்ச்சிகள் ஏதேனும் நம்ம அழகப்பா பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை பண்ணியிருக்காங்களா, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது காரைக்குடி இதை சுற்றி உள்ள பகுதிக்கு எங்களுடைய ஆராய்ச்சி என்பது முக்கியமாக நான் ஏற்கனவே கூறியபடி இந்த சோலார் ஆராய்ச்சி தான். அந்த சோலாரிலிருந்து எவ்வாறு நாம் மின்சாரத்தை பெறலாம் என்பது தான். அந்த வகையில் இந்த சுற்றுப்பகுதி மாணவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கிறது. அந்த மாணவர்கள் ஆராய்ச்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் இங்கு ஒரு சிறந்த ஒரு அடிப்படை அமைப்பை நம் அழகப்பா பல்கலைக்கழகம் வழங்கி கொண்டிருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு சிறந்த அளவில் நாங்கள் இப்போது ஆராய்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வெளிநாடுகளுக்கு நீங்கள் சென்று செய்த ஆராய்ச்சிகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க சார். இதில் முக்கியமாக எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, அதாவது வெளிநாடுகளில் நிறைய வெளிநாடுகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. நான் இதுவரை 24 நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளேன். பெருமைக்காக கூறவில்லை, அனைத்து கண்டங்கள், காண்டினென்ட்ஸ், முக்கியமாக வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டம், ஆசிய கண்டத்தில் பல நாடுகள்,
ஐரோப்பா கண்டம் மற்றும் ஆப்பிரிக்கா கண்டம், இந்த 7 கண்டங்களையும் பயணம் செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆராய்ச்சி நிமித்தமாக. இதில் எனக்கு மிகவும் கவர்ந்த நாடு, அந்த 24 நாடுகளில் மிகவும் கவர்ந்த நாடு என்று கூறுவதென்றால் ஜப்பான். அந்த ஜப்பானில் எனக்கு 3 வருடங்கள் தொடர்ச்சியாக அங்கே ஆராய்ச்சி மேற்கொண்டேன். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வேலையில் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான விருது கிடைக்கப்பெற்று அந்த விருதின் மூலமாக 3 வருடங்கள் ஜப்பான், முக்கியமாக டோக்கியோ அருகில் உள்ள சுக்குபா என்ற ஒரு ஆராய்ச்சி நகரத்தில் எனக்கு பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது பணிபுரியும் பொழுது என்னுடைய குடும்பத்தாரையும் அழைத்து செல்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. என்னுடைய குடும்பத்தார் என்று கூறுவதென்றால் என்னுடைய மகன், மகள் ஆகியோர் அந்த ஜப்பானுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் என்னுடைய மகள் முக்கியமாக பள்ளியில் சேருவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கும்போது நாங்கள் நிறைய விஷயங்கள் அங்கே அப்சர்வ் பண்ண நிறைய விஷயங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதில் முக்கியமாக சொல்லுவதுன்னா, அந்த படிப்பு அந்த ஜப்பானில், முக்கியமாக ஜப்பான் குழந்தைகள் அந்த 5ஆம் வகுப்புக்கு உள்ளாக அவர்கள் படிப்பு முழுவதும் வெறும் பாடக்கல்வியாக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு செயல் வழி கல்வி, முக்கியமாக சொல்வதென்றால் அந்த இளம் குழந்தைகள் 4 வயதில் இருந்து அந்த 10 வயது வரை அவர்களுக்கு முக்கியமாக அடிப்படையாக வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான காரணிகள் அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன. முக்கியமாக சொல்வதென்றால் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் முழுமையும் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த சின்ன குழந்தைங்க ஸ்கூலை சுத்தம் பண்ணுவாங்க. அந்த பேகை கொண்டு வைக்கிற முறையிலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய அந்த சுத்தம் அனைத்தும் எல்லாமே வெளிப்படும். அவர்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அழைச்சிட்டு போவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் அழைச்சிட்டு போயிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எது மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, அது மாதிரி பேங்க்குக்கு அழைத்து கொண்டு சென்று அந்த பேங்க்கில் உள்ள ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, சின்ன வயதிலேயே அந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணால் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அதுபோல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அழைத்துட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி ரயில் இயங்குகிறது, அந்த ரயிலில் நடைபெறும் அனைத்து விஷயங்களும் அங்கு விளக்கப்படும். அதுபோல் அவர்களுக்கு டிராஃபிக் சிக்னல் முழுமையாக கற்பிக்கப்படும். அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா 4 வயது 5 வயது குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டிராஃபிக் சிக்னலை முழுமையாக கடைபிடிப்பார்கள். அவர்கள் நின்று அந்த பச்சை விளக்கு ஒளிரும் போது தான் அவர்கள் அந்த ரோடை கடப்பார்கள். அது அடிப்படையிலேயே அவர்களுக்கு அந்த இது கற்பிக்கப்படுகிறது. அதாவது அனுபவபூர்வமான ஒரு படிப்பு. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இளம் வயதிலேயே சிறிய சிறிய பொருட்களை ஒன்று சேர்க்கிறது, டிராயிங், அது மாதிரி அசம்பிளிங் ஆஃப் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு முழுமையாக போதிக்கப்படுது. அதனால தான் இன்னும் ஜாப்பனீஸ் மேட் இன் ஜப்பான்லேருந்து உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும் அதிகமான மதிப்பு இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கப்படும் அடிப்படை அந்த கல்வி. அதனால் ஒரு சின்ன பொருள் கூட அவங்க ஒரு கையில் எந்த நடுக்கமுமே இருக்காது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஊசியை கொடுத்து அதில் நூலை கோருங்க அப்படின்னா அவங்களுக்கு தடுமாறுவாங்க, பெரியவங்களே தடுமாறுறாங்க. ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட ரொம்ப நுணுக்கமாக செய்யறதுக்கு அவங்களுக்கு அடிப்படையிலேயே அவங்களுக்கு அந்த கற்றுத்தரப்படுகிறது. அதனால தான் இன்னமும் ஜப்பான்லேருந்து உருவாக்கப்படும் எந்த ஒரு பொருட்களுக்கும் மற்ற நாடுகளில் உருவாக்கப்படும் பொருட்களை விட 5 மடங்கு விலை அதிகம். ஆனால் 5 மடங்கு விலை அதிகமாக இருந்தாலும் அது அந்த பொருட்களோட தரம் என்பது மிகவும் மேம்பட்ட தரம். இதற்கு முக்கிய காரணம் அந்த அடிப்படையில் போதிக்கப்படும் அந்த முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை முழுமையாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் இரவு 1 மணி 2 மணிக்கு நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணால் கூட சிக்னலுங்கிறது 2 மணிக்கு கூட சிக்னல் இருக்கும். அந்த 2 மணிக்கு கூட அங்கே ட்ராவல் பண்ணுற அந்த கார் ரெட் சிக்னல் இருந்ததுன்னா நின்று க்ரீன் சிக்னல் வந்ததுக்கு பிறகு தான் கிராஸ் பண்ணுவாங்க. அது ஏன்னா அது அடிப்படையாக அந்த குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு முழுமையாக அது அந்த பயிற்சி எடுக்கிறதுனால அவங்களுக்கு அது அவங்க அந்த நாட்டோட சிட்டிசனாக வரும்போது
அவங்க வந்து அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கி ஜப்பானில் எந்தவித தாது பொருட்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் உலகத்தில் 3வது பெரிய பொருளாதார வல்லரசு. அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இளம் வயதில் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடத்திட்டம், அந்த பாட அமைப்பு, அதுபோல் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, இவை அனைத்தும் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்கள் நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருப்பீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாடு எது சார்? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நிறைய நாடுகளுக்கு ஆராய்ச்சியின் காரணமாக சென்றதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்போ வெளிநாடுகளில் நிறைய விஞ்ஞானிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம நாட்டில் உள்ள விஞ்ஞானிகளுக்கும் வெளிநாட்டில் உள்ள விஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குறிப்பாக அவங்க செய்கிற ஆராய்ச்சிகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கும் வித்தியாசம் என்னென்ன இருக்குது? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? பகிர்ந்துக்கோங்க. ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுனா நல்லா பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் உண்மையாக நல்ல ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் வந்து மிகச்சிறந்த அளவில் கை கொடுக்குது. தொழில்நுட்பம் தான் அவங்களுக்கு அடிப்படையாக. கடின உழைப்பு, அவங்களுக்கு வந்து உழைப்பு, கடினமான உழைப்பு, அதனால் வளர்ந்து வர்ற தொழில்நுட்பம். இது வந்து நமக்கு வந்து என்ன பெரிய பாடத்தை கற்றுத்தரும்னா அந்த உழைக்கும் தன்மையை. நம்ம அந்த இப்போ ஜப்பான் போகும்போது அவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி உழைக்கணுங்கிறது தெரியும். அவங்க நேரம் காலம் என்பது பார்ப்பதே கிடையாது. காலையில் 10 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கெலாம் நம்ம வந்து கரெக்டாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுறோம். பட் அங்கே அது மாதிரி கிடையாது. 8 மணி 9 மணி வரைக்கும் கூட வேலை செய்வாங்க. அதில் வந்து யார் அதிக நேரம் வேலை செய்கிறாங்கன்னோ அவங்க வந்து அதை வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. அது மாதிரி நல்ல கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து முழுமையாக ஜப்பானில் கற்றுக்கலாம். அதே மாதிரி சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாவில் நான் வந்து நன்றாக அறிந்த ஒரு விஷயம் பேட்ரியாட்டிசம், அவங்களுடைய நாட்டுப்பற்று. அவங்க நாட்டுப்பற்று என்றால் நான் நிறைய நிகழ்வுகளை கூறலாம். அதில் வந்து அவர்களுடைய நாட்டுப்பற்று என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சயின்ஸ், பேசிக் சயின்ஸ், அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் அனைவரும் நமக்கு அடிப்படையான விஷயங்களை முழுமையாக கற்றுத்தருவார்கள். அதில் வந்து ஒளிவு மறைவே இருக்காது, நோ ஹிடன் அஜெண்டா. அந்த ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் முழுமையாக நம்ம ஒரு விஷயங்களை ஆராய்ச்சியை கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக ஜெர்மன் போகலாம். ஜெர்மனில் அடிப்படை ஆராய்ச்சியிலிருந்து அந்த டெக்னாலஜி ரிசர்ச் வரைக்கும் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இது வந்து என்னை ஜெர்மனில் கவர்ந்த ஒரு விஷயம். எனக்கு அந்த ட்ராவல் செய்த அந்த 24 நாடுகளில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த நாடு என்றால் ஜப்பான், ஜெர்மன். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் உங்களுடைய அனுபவங்கள் குறித்தும் உங்களுடைய ஆராய்ச்சிகள் குறித்தும் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் குறித்தும் நிறைய தகவல்களை நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அழகப்பா பல்கலைக்கழக வானொலி மற்றும் இதனை முன்னெடுத்து செயல்படுத்த முனைவர் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்புகளை இந்த வானொலி எடுத்து சாதாரண மக்களுக்கு புரியும்படியாக நிறைய நிகழ்ச்சிகளை இந்த வானொலி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இதற்கு துணை புரிந்த அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக அழகப்பா பல்கலைக்கழக வானொலிக்கு நன்றி. வணக்கம். நன்றி. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் உங்களுடைய அனுபவங்கள் குறித்தும் உங்களுடைய ஆராய்ச்சிகள் குறித்தும் வெளிநாட்டு பயணங்கள் குறித்தும் நிறைய தகவல்களை நம்ம மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.